Hi, hello friends. Welcome to Savna Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விசுலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்ப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 20. இப்போ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பாட்டமில் இந்த மாதிரி செட் ஆகிரும் உங்களுக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாகவே இருக்கும். இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேக்ரவுண்டில் இண்டு மாதிரி காட்டும். இதில் தான் நம்ம வந்து ஸ்மோக் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஸ்மோக் எஃபெக்ட் எந்த ஃபோல்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மோக் எஃபெக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து ஜிஃப் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு. இதில் எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது டிஃபால்ட்டாகவே. அதை கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜுக்குள்ளேயே வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டுமே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ செகண்ட் கலரில் நீங்கள் அதேமாரி டிஃபால்ட்டாக வச்சுருங்க. ஓகே, டிஃபால்ட்டாக நான் வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஒரே கலராகவே இந்தமாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதுவும் பேக்ரவுண்ட் இமேஜ் தான். நீங்கள் எதுவும் இது டச் பண்ண வேண்டாம். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவும் ஆட் பண்ணி நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு மேலே. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் சர்க்கிளில் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் தான் நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சென்டர் சர்க்கிளில் வந்து இந்த இமேஜுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் ஆகிட்டு உங்களுக்கு ஒழுங்காக ஆட் ஆகலான்னா மேலே வந்து ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை காட்டும், பாக்ஸ் மாதிரி ஸ்கொயரில் காட்டும். நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்சரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டால் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைம் எதுவும் ஆட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டைமுக்கான சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிளை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் டைம் கரண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைம் கரண்ட் நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் அது வந்து செட் ஆகும். இப்போ வந்து டைம் கரண்ட்டு டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆட் ஆகிட்டு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மேலே ஒரு ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதை வந்து பாட்டமில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைம் ஆட் ஆகிட்டு இப்போ அதில் வந்து கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அப்பியரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாண்ட் டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நீங்கள் டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி இமேஜ் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலில் வந்து அதை எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். விசிபிளில் வந்து அதை டிக் ஐக்கானை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரீம் கேலண்டர் இப்போ ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த டைமை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். டைம் கரண்ட் கொடுத்துருக்கோம்ல, இப்போ டைம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டைம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.
பேக் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிளியர் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.